காலத்தையும் சொல்லும், நிகழ்காலத்தையும் சொல்லும், கடந்த காலத்தையும் சொல்லும். சொர்ணம் எந்த ராசியில் விழுந்திருக்குதோ அது கடந்த காலத்தினுடைய தன்மை. என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொர்ணத்துக்கு 3 முகம் இருக்கும். மலர்ந்த நிலைமை, கவிழ்ந்த நிலைமை, சில நேரத்தில் நேராக நிற்கும். மலர்ந்ததை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம குங்குமம் போட்டெல்லாம் வச்சுருக்குறோம். இல்லை, அது அப்படி பேசிங்க அப்போ மலர்ந்துருந்தால் அது நல்ல பழத்தை கொடுக்கும். கவிழ்ந்திருந்தால் என்ன தோஷங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நேராக இருந்ததுன்னா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஊர்த்துவம் புஷ்பாட்சதானாம் நிகிதமிகை சொர்ணமானது புஷ்ப அட்சதைகளுக்கு மத்தியில் மலர்ந்து இருக்கிறதா, கவிழ்ந்து இருக்கிறதா, நேராக நிற்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சொர்ணம் வைக்கிறது. அந்த சொர்ணத்தை வச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருது. தீபம் எதிர்காலத்தை காட்டக்கூடியது. நிகழ்காலமும் எதிர்காலமும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா தீபம் கொஞ்சம் நேரம் பார்த்தா ரொம்ப தடுமாற்றமாகி போச்சு. இப்போ கொஞ்சம் அமைதியாக எரியுது. தீபம் எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. அப்போ 3 பிரச்சனை இதில் வருது. ஒன்று தாம்பூலம் நிகழ்காலம். இந்த தாம்பூலத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நான் கணிக்கணும் ஒரு 15-20 நிமிஷம். ஏதாவது கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கணிச்சிட்டு அப்புறம் பலனுக்கு வந்துடுறேன். எடுத்தோடனே பலன் போக முடியாது. இப்போ பிரசா நிர்கம மார்க்க மந்திர கதி. இப்போ நம்ம பிரசன கிரியா சம்பவங்கிறது இந்த பிரசனை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குது, இதனுடைய தன்மைகள் என்ன, சொர்ணம் வச்சது எப்படி இருக்குது, சொர்ணம் வைக்கும்போது தடுமாற்றம் இருந்ததா அல்லது தெளிவாக எடுத்து வச்சுதா, இதெல்லாம் வச்சு தான் பலனை அப்புறம் பூரா கணிக்கணும். கணிச்சா தான் தன்மைகள் என்ன தெரியும். பிரசனத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னா மூர்த்தி நிர்ணயம்னு ஒரு பேர். எந்த தேவதைக்காக இந்த பிரச்சனை நடக்குது. சப்போஸ் கோயிலை பற்றி ஒன்றுமே தெரியலனா கூட தேவதை கண்டுபிடிக்கணும். இந்த மூர்த்தி நிர்ணயம்னா சூரியனுடைய ராசியில் சொர்ணம் விழுந்ததுன்னா சிவ சம்பந்தப்பட்ட மூர்த்தி. சந்திரனாக இருந்தால் அம்பாள், செவ்வாயாக இருந்ததுன்னா ஆண் ராசியில் செவ்வாய் இருந்தால் முருக கடவுள், பெண் ராசியில் இருந்தால் அம்பிகை. இந்த அம்பிகை, அங்காளேஸ்வரி, காளி இதெல்லாம் சொல்லக்கூடியது. புதனுடைய ராசியில் சொர்ணம் விழுந்ததுன்னா மகாவிஷ்ணு. குருவனுடைய ராசியாக இருந்தால் எல்லா தேவதைகளினுடைய சாநித்தியம் இருக்கும். சுக்கரனுடைய ராசியில் விழுந்ததுன்னா அன்னபூர்ணி, மகாலட்சுமி. சனியனுடைய ராசியாக இருந்தால் சாஸ்தா ஆஞ்சநேயர். ராகு கேதுவாக இருந்தால் சர்ப்ப தேவதை. கேதுவாக இருந்ததுன்னா விநாயகர். மாந்தி இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு சமாதி மேலே வந்த தேவதை. இப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது. சொர்ணம் மேஷ ராசியில் விழுந்திருக்குனால மேஷம் நீங்கள் மலையாளத்தில் சொன்னால் பகவதி, தமிழில் சொன்னால் அம்பாள். அது நல்ல அனுகிரகத்தோடு சொர்ணம் விழுந்திருக்குது. அந்த சொர்ணம் எதிர்காலத்தை காட்டக்கூடியது வழி நிகழ்காலத்தில் என்ன தோஷங்கள்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கணிக்கணும். இப்போது இந்த வெத்தலையை மட்டும் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, கணிச்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். எதுக்காக வெத்தலை பார்க்கணுங்கிற முதல் கேள்வி. பிரஸ்டாவி நான் கொஞ்சம் வடமொழி ஸ்லோகத்தெல்லாம் கட் பண்ணி தமிழில் போடுறது. அதனால தான் பேச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஒரேடியாக வடமொழியில் போனாலும் குழப்பம். பிரஸ்டா விதீர்ண தாம்பூலை சுபா அசு மசேசக வாஜ்யம் துவாச பாவார்த்தம் தத் பிரகாரம் லிக்குது. கேட்குறவங்க எடுத்து கொடுக்கக்கூடிய வெத்தலையை வச்சு இன்றைக்கி அந்த ஆலயத்தினுடைய நிலைமை என்ன கண்டிஷனில் இருக்குது, இதை ஆராய்ச்சி பண்ணுறது நிகழ்காலம். ஏன் வெத்தலை வச்சு பார்க்கணுன்னா வெத்தலையில் தான் எல்லா தேவதைகளும் இருக்கிறதாக சாஸ்திரம். தாம்பூல ஆக்கிரே நிவசிதரமா. வெத்தலையினுடைய நுனியில் லக்ஷ்மி, மத்தியம் பகுதியில் சரஸ்வதி, காம்பில் ஜேஷ்டர், வலப்பக்கம் பார்வதி, இடப்பக்கம் பூமி தேவி, சங்கரனும் பிரம்மாவும் மேல்கோண ஸ்திதி, சந்திரன நட்சத்திரம் பின்புறம். இத்தனை தேவதைகள் இருக்கிறதுனால தான் தாம்பூலம் எதி மதனரூபகதா. இது மகிழ்ச்சிக்குரியதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. இப்போ 1ஆம் பாவத்தில் எப்படி தேவ பிரசனம் பார்க்குறது அப்படின்னா இந்த 12 கட்டமும் அதே மாதிரி தான், 12 வெத்தலையும் அதே மாதிரி தான். 1ஆவது வெட்டில கருவறை பற்றி சொல்லக்கூடியது, மூர்த்தி பற்றி சொல்லக்கூடியது, இதெல்லாம் கோயிலினுடைய அமைப்பு சொல்லக்கூடியது. 2வது கோயிலினுடைய பொருளாதாரம், சுவாமியினுடைய அருளாற்றல் எப்படி இருக்குது. 3வது வெத்தலையை வச்சு இன்றைக்கி தான், அது நாளைக்கு மாறலாம், இப்போ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். 3வது வெத்தலை வச்சு சாமியினுடைய நெய்வேத்தியம், இந்த இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, பரிவாரங்கள் வேலை செய்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்களா. 4ஆம் இடத்தை வச்சு கோயிலினுடைய ஆயாதி அளவு, கர்ப்ப கிரகம், மூர்த்தியினுடைய லட்சணம், அது என்ன மூர்த்தி எப்படி அமைஞ்சிருக்குது. 5வது தாம்பூலத்தை வச்சு பக்த ஜனங்களினுடைய தன்மைகள் எப்படி, சுவாமிக்கு நல்ல சைதன்யம் இருக்கா. 6வது வெத்தலையை வச்சு பகை, விரோதம், வேறு ஏதாவது விரும்பத்தகாத விளைவுகள் நடந்திருக்கா. 7வது வச்சு சாமியினுடைய ஆபரணங்கள் ஏதாவது இருந்தாலும், கவசம் இருந்தாலும் அதனுடைய தன்மை. 8வது தாம்பூலத்தை வச்சு நைவேத்திய சாமிக்கு போதுமா பத்தாமல் இருக்கா, பூஜைகள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நலம் எப்படி. 9ஆம் இடத்தை வச்சு அரங்காவலர் குழு,
10வது இடத்த வச்சு கோயிலினுடைய வரவு, 12 கோயிலுக்கு செலவு. இது மொத்தமாக நம்ம பார்க்கக்கூடிய பிரசனத்தினுடைய அடக்கம். தாம்பூல பிரசனம் பார்க்கும் பொழுது பிரஷ்டா விதீர்ண தாம்பூலை சுபா அசுப மசக, நன்மையோ தீமையோ இருக்கிற நிலைமை என்ன? தாம்பூலம் பார்த்தா நல்ல லட்சணமாக தான் இருக்குது, எந்த கெடல, ஆனால் நுனி வளைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டான மாதிரி இருக்கா. இது என்ன காட்டுது? தாம்பூல் ஆக்கிறேன் நிவசதிராமா, தாம்பூலத்தினுடைய நுனியில் லட்சுமி இருக்குது. அந்த பாகம் காட்டுனா கொஞ்சம் பொலிவற்ற நிலைமை, பொலி விழுந்த நிலைமையில் கோயில் இருக்குது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல, மொத்த அமைப்புகளில் கொஞ்சம் மங்கின மாதிரி சொல்கிறவங்கள பொலிவுன்னா ஒரு நல்ல திடமாக இல்லாமல் குழப்பத்தோடு கூடிய சூழ்நிலையில் ஆலயம் இருக்குது. அல்லது அது பொலிவற்ற தன்மை. ஒரு விளக்கு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பொலிவோடு எரியுதுங்கிறான். மங்கலாக போச்சுன்னா அப்போ அந்த சைதன்யம் கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. அது எதனாலேன்னு கண்டுபிடிக்கணும். தாம்பூலத்தில் அந்த நுனி வீக்கு, கரண்ட் அஃபேர் இப்போ இருக்கிற கண்டிஷன். 2ஆம் பாகம் சுவாமியினுடைய கிருபை. அந்த பொலி விழுந்தாட்டே கிருபை இருக்காது. அருளாற்றல் கொடுக்கக்கூடிய ஆற்றல். இது நிகழ்காலம். நீங்கள் இதை வச்சுட்டு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. 3வது இந்த வேலை செய்கிறவங்க பரிசாரர்கள், அவங்ககிட்டையும் சில குறைபாடுகள் இருக்குது. கட்டுக்கணின்னு சொல்கிறோம் இல்லையா, கோயில் க்ளீன் பண்ணுறது, இந்த அமைப்புகள்லேயும் கொஞ்சம் குறைபாடு இருக்குது. நைவேத்தியத்துலேயும் குறைபாடு இருக்குது. 4ஆம் இடம் கோயிலினுடைய ஆயாதி அமைப்பு அளவு. அதில் எந்த விதத்துலையும் குற்றம் இல்லை. கட்டக்கூடிய கோயில் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் அந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குது. 4ஆம் இடத்தை வச்சு பரிவார தேவை அதில் விளக்கமாக அப்புறம் சொல்லுவேன் நான். 4ஆம் இடத்து தாம்பூலம் நல்லா இருக்கிறதுனால கோயிலினுடைய நிகழ்கால அமைப்பு அந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குது. 5ஆம் இடம் குடிமக்கள், கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாகவே இருக்குது. 2 வகையான அபிப்பிராய பேதங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. துவாரே சின்ன தாம்பூல பத்திரை பவதில் ரெண்டாம் பூர்வபுண்ணிய தோஷாக, அதாவது சாமிக்கு சைதன்யம் கம்மியாக இருக்கு. கோயிலில் விரும்பத்தகாத எந்த விளைவுகள் நடந்தாலும் அது நேட்டாக சாமியினுடைய அருளாற்றலை பாதிக்கும். அப்போ அந்த சாமி சைதன்யங்கிற வார்த்தை சக்தி, பலம், அருள் கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா தற்காலம் கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு. எல்லாத்துக்கிட்டேயும் மனக்குழப்பம் இருக்குது. அதில் கோயில்லையும் குழப்பங்கள் ஜாஸ்தி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் பாவம் ரொம்ப வீக். இதிலிருந்து இதுவரையில் நான் பார்த்ததுலேயே இதுதான் பலவீனமாக இருக்கு. 6வது தாம்பூலம் ஒன்றும் கெடுதி இல்லை. 7 நல்லா தான் இருக்குது. 8 கெடுதி இல்லை. 9 பரங்காவலருக்குள்ள ஓடு நின்று போச்சு. மொத்தம் 9 தாம்பூலம் தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எடுத்து கொடுத்த தாம்பூலத்தை ரெட்டித்து 5ஆல் பெருக்கி 1 கூட்டி வந்தால் தாம்பூல கிரகம். ரெட்டித்தோம்னா 18, 5ஆல் பெருக்குன்னா 90, 1 கூட்டினா 91, 7ஆல் வகுத்தா 7 கிரகத்தில் எந்த கிரகம் வருது? சனி தான் இதனுடைய அதிபதியாக வர்றதுனால துக்கங்கள் அதிகமாக இந்த இடத்துல இருக்குது. துக்கம் சனி வந்தாலே துக்கம் தான். அதாவது துக்காய பாண்டிரதக சுகக்கிரு சசாங்க பிருஷ்டு குஜகலகன்னு வடமொழியில் ஒரு ஸ்லோகம். தாம்பூலத்தினுடைய கிரகம் சூரியன் வந்தால் துக்கம், சந்திரன் வந்தால் சுகம், செவ்வாய் வந்தால் கலகம், புதன் குருவாய்கள் தனலாபம், சுக்கரனாக தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது. சனி வந்தால் மரணாயம் வந்தால் மரணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மரணத்தினால் ஏற்படக்கூடிய துக்கமும் அசுத்தியும் கோயிலினுடைய வளாகத்தில் இருக்குது. அது என்ன மரணம் எப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாம் கணிச்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் 2 விதமான பலவீனம் தென்படுது. அதை அனுசரித்து தான் பலன் கணிக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மொத்த விதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் புகை மூட்டை மாதிரி குழப்பமாக இருக்குது. எதனால் ஏற்பட்டிருக்கு? சனி தாம்பூல கிரகம் சனி வந்ததுனால துக்காய பாண்டதக சுகக்கிரு சசாங்க பிருஷ்டு குஜ கலக தன தவிக்ஞா ஜீவ சுக்கரலாபி அதற்கு மரணாயம் வந்தவ். சனி வந்தால் மரணத்துக்கு ஏற்பட்டிருக்கு. மரணத்தினால் ஏற்பட்ட அந்த பொலிவட்ட தன்மை கோயிலுக்கு போயிருக்கு. அப்போ எந்த மரணம், எப்படி நடந்தது, எங்கே நடந்ததுன்னு இது கொஞ்சம் கணிச்சு அதை பார்க்கலாம். அதுக்கு டீட்டெயிலாக போகலாம். பட் தாம்பூலம் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் மட்டும் சொல்லும் பொழுது கோயிலில் இந்த மரணம் பற்றிய ஒரு பயம், அதிருப்தி, சாமியினுடைய பொலிவற்ற தன்மை, கொஞ்சம் தோஷம் இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் அடிப்படையில் இருக்குது தான் செய்யுது, நடந்துருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், எப்போ நடந்தது, எந்த மாதிரி நடந்ததுங்கிறத கொஞ்சம் எல்லாம் கணிச்சு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கணிச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணலாம். டீ சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு